எல்லாருக்கும் வணக்கம். அதாவது நம்ம மதுரையில் விருந்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு போன வீடியோவில் நம்ம ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்தோம். வழக்கம் போல தான் எதிர்பாராத விதமாக அது கிட்டத்தட்ட முதல் நாள் நைட் ஆரம்பித்து அடுத்த நாள் காலைக்குள்ளே அது 1 லட்சத்தை தாண்டிருச்சு. சந்தோஷப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. சரி, அதை எப்படியாவது அமுத்தி விடலான்னு சொல்லிட்டு நாங்களும் யாராருக்கோ அதை அமுத்த ட்ரை பண்ணோம், அமுத்த முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா அது 1,20,000 24,000 தாண்டி போயிட்டு இருக்கு. ஆனால் நம்ம கூப்பிடணும்னு நினைச்சது ஒரு 1000 பேரை மட்டும்தான். ஏன்னா அந்த ஹால் 1000 பேர் கெப்பாசிட்டி கொண்ட ஹால் தான். ஃபர்ஸ்ட் விருந்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம பிளான் பண்ணது 1000 பேர். போது 1000 பேர்ட்டுமே அந்த ஒரு நாள் ஃபுல்லா நம்ம ஈஸியா எல்லார்ட்டையும் பேசிடலாம், அவங்க பேசுறதை நம்ம கேட்கலாம், அதுக்கு நம்ம பதில் சொல்லலாம். இது எல்லா வேலையும் நடந்திருந்தா நம்ம 1000 நம்ம சொன்னோம். ஆனா இப்போ இந்த 1 லட்சம் பேர்ல இருந்து இந்த 1000 பேரை எடுக்கிறதுக்கு உண்மையிலே மனவழியா இருக்கு. மதுரையில இருந்து மட்டும் இல்ல, பெங்களூர்ல இருந்து இங்கிட்டு போனா இந்த ஆந்திரால இருந்து அங்கங்க மும்பைல இருந்து எல்லாம் நிறைய பேர் அமைச்சிருக்காங்க. பேன் இந்தியாவா வந்திருக்கு. ஆனா எங்களால அதை சூஸ் பண்ண முடியலன்னு வருத்தமா. அதான் இது ரொம்ப சங்கட்டமா இருக்கு. இதுல இருந்து எப்படி இந்த 1000 பேரை சூஸ் பண்றதுன்னு. ஆனா நாங்களும் ரேண்டமா தான் சூஸ் பண்றோம். அதனால இப்போ உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் இதுக்கப்புறம் ஒன்னொன்னா வர ஆரம்பிச்சிடும். அதை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கன்ஃபர்மேஷன் மெயில்ல உங்களுக்கு ஒரு QR கோடு இருக்கும். அந்த QR கோடை எடுத்துக்கிட்டு அந்த மெயிலே உங்களுக்கு எங்க வரணும்ன்ற லொகேஷனும் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ அதனால அந்த லொகேஷனுக்கு வந்துருங்க. QR கோடு இல்லாம என் ஃப்ரெண்டுக்கு வந்துருச்சு, அவன் அந்த லொகேஷனுக்கு வர சொன்னான், அதனால நானும் அங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்தீங்கன்னா அங்க பெரிய க்ரௌட் ஆயிடும். அதனால அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனே நடத்த முடியாம ஆனாலும் ஆயிடும். அதனால அங்க கூட்டம் ஆயிடுச்சுன்னா அதை நம்மளால சமாளிக்கவும் முடியாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு QR கோட் இருக்கவங்க வந்துருங்க. வர முடியாதவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ரொம்ப ரொம்ப சாரி. அடுத்த விருந்து சீக்கிரமா இனிமேல் மில்லியன் இல்லாம அடுத்த விருந்து இன்னும் சீக்கிரமா பண்றதுக்கு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா விருந்து இல்லைன்னா அடுத்தது நம்ம பண்றத எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எவ்வளவு பெருசா பண்ண முடியுமோ அப்படி ஒரு பிளான் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். அதை நம்ம பிளான் பண்ணோம். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு மெயில் வந்திருக்குன்னா அதை வேற யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. அதை ஷேர் பண்ணீங்கன்னா என்ன, அந்த QR கோட்லயே அர்ஷத் கான், அந்த அர்ஷத் கானுக்கு அவர் சிங்கிள் இருந்தா அவருக்கு ஒண்ணுக்கு வந்திருக்கும், அவர் கப்பல்னா அவர் ஆள் வருவாங்க. இல்ல அர்ஷத் கான் ஃபேமிலின்னா அந்த ஃபேமிலியில் இருக்க 3 பேருக்கு தான் வந்திருக்கும். நீங்க அந்த QR கோடை அவங்களுக்கு அமிச்சிங்கன்னா அவங்க அந்த QR கோடை காட்ட உள்ள வந்துட்டாங்கன்னா உங்களால உள்ள வர முடியாது. அதை தாண்டி நிறைய பேர் எனக்கு QR கோட் வந்துச்சு ஸ்டேட்டஸ் போட்டுறாதீங்க, அவ்வளவுதான். அதை எடுத்து இவங்க இது பண்ணிடுவாங்க. இது நடக்காது. நம்ம ஆளுங்களை பத்தி எனக்கு தெரியும். இருந்தாலும் சொல்றேன், இந்த QR கோடை வச்சு ஸ்பேம் பண்ணாதீங்க, அதை வச்சு பிசினஸ் பண்ணாதீங்க. இது எனக்கு இந்தா இது காஸ்டுக்கா பண்றதே கிடையாது. நீங்க எங்க உள்ள பாத்தீங்கன்னாலே தெரியும், அங்க ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும். ஏன்னா எல்லாருமே பியூரா நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்க போறோம், ஜாலியா ஃபன் பண்ண போறோம். வீடியோல பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்னா இருக்க போறோம். இப்படின்ற மோட்ல தான் எல்லாருமே வரோம். அதனால முடிஞ்ச அளவுக்கு வரவங்களும் சரி, இது குடிக்காம வேற எதுவும் போதை மருந்துகள்லாம் யூஸ் பண்ணாம, ஏன்னா அங்க நிறைய ஃபேமிலி இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க. திரும்ப சொல்றது அதான். ஏன்னா அங்க வரவங்களை செக் பண்ணி விடுறது அவ்வளவு மரியாதையா இருக்காது. அதனால இதை ரிக்வெஸ்டா சொல்றோம், முடிஞ்ச அளவுக்கு குடிக்காமே இருந்துங்க லைஃப் ஃபுல்லா. அப்படி குடித்தாலும் அன்னைக்கு வரும்போது குடிக்காம வந்துருங்க, சிகரெட் பிடிக்காம வந்துருங்க. அது உங்களுக்கு காலைல ஒரு 9 மணிக்கு ஆரம்பிச்சு சாயந்தரம் 6-6:30 மணி வரைக்கும் தான். அது வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்தீங்கன்னா எல்லாருமே இன்னும் ஜாலியா வைபா ஃபேமிலியா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நான் இவ்வளவு சீரியஸா பேசினதே கிடையாதுடா. இந்த இவ்வளவு ரெஸ்பான்ஸை பார்த்தோன்னா இப்போ ஃபர்ஸ்ட் சந்தோஷத்தை தாண்டி பயம் வந்துருச்சு. இவங்க எல்லாருக்குமே சந்தோஷம் வந்தது, 1 லட்சம் பேர் நமக்கு அப்ளை பண்ணிருக்காங்கன்னு. கிடையாது, எனக்கு அது மிகப்பெரிய இப்ப பேர்டன் ஆகி போச்சு. இப்ப அது பயம் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனால வந்துருங்க, அங்க மீட் பண்ணுவோம். என்னைக்கு என்னன்றது உங்களுக்கு மெயில்ல வரும். தேங்க்யூ, நன்றி.